கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆண்டும் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. மற்ற ஜனங்களிடத்தில், தேவனை அறியாத ஜனங்களிடத்தில், புறஜாதியார்கள் மத்தியிலே நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி, அவர்களுக்கு முன்பாக கோணி குறுகி போகாதபடி, நம்முடைய நிந்தனை, வேதனை, துக்கம், நம்முடைய இயலாமை, எல்லா விதமான கொடுமையும் நீங்க செய்து நம்முடைய வயல் நிலங்களையும் நம்முடைய கோதுமைகளையும் நம்முடைய அறுவடையும் ஆசீர்வதித்து தேவன் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் இனி எந்த ஜாதியிடத்திலும் நன்றி பிழைக்க வேண்டிய அவசியமில்லை, யாரையும் நம்பி பிழைக்க வேண்டிய அவசியமில்லை, யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியமில்லை. உங்கள் கையின் பிரயாசம், உங்கள் நிலங்கள், உங்கள் வேலைகள், உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களுக்கு பெருக பண்ண வல்லவராக இருக்கின்றார். தேசத்திலே குடிபெற உதவி செய்கின்றார், நிலம் வாங்க உதவி செய்கின்றார். உங்களுடைய எல்லா விதமான பிரயாசங்களின் தேவன் இந்த ஆண்டு நேர்த்தியாய் ஆசீர்வாதமாக நடத்த உதவி செய்கின்றார். ஆகவே நீங்கள் விசுவாசிகள். முதலாவது தேவனுடைய சமூகத்தில் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் குறைபட்டு போகாதபடி நம்முடைய விசுவாசம் பூர்ணப்படுகின்ற பொழுது இந்த வார்த்தையின்படியே விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருகப்படும் என்ற வார்த்தையின்படி நம்முடைய எல்லா விதமான கையின் பிரயாசத்தையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்து நம்மை சுதந்திரிக்க உதவி செய்கின்றார். நீங்கள் நம்புங்கள், செபியுங்கள், விசுவாசியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் கிறிஸ்து இந்த ஆண்டு உங்களை பெருக்கத்தின் ஆண்டாய் நடத்துவதும் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம் எல்லோரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.